வணக்கம். உலக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம் நடந்திருக்கு. பல வருஷமா அமைதியா இருந்த சீனா இப்போ திடீர்னு மத்திய கிழக்குல ஒரு முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தையாளரா களமிறங்கியிருக்கு. வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வியே இதுதான். சீனாவோட இந்த புது முயற்சி பல வருஷமா ஈரான்ல நீடிச்சிட்டு வர்ற போர உண்மையிலே முடிவுக்கு கொண்டு வருமா? இது ஒரு நிஜமான தீர்வா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா? சரி, முதல்ல சீனா என்னதான் சொல்ல வராங்க, அவங்களோட இந்த அமைதி திட்டம்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இது ஏதோ ஒரு சாதாரண அறிவிப்பு கிடையாது. இது சீனாவோட வெளியுறவு கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். இத்தனை நாள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்த சீனா இப்போ நேரடியா களத்துல இறங்கி நாங்க இதை சரி பண்றோம்னு சொல்றாங்க. ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? அவங்க சும்மா வாங்க பேசலாம்னு சொல்லல. ரொம்ப தெளிவா ஒரு 5 அம்ச திட்டத்தோட வந்திருக்காங்க. அதாவது போரை எப்படி நிறுத்துறது, அரசியல் ரீதியா எப்படி தீர்வு காண்றது, மக்களுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்காங்க. இதுவே அவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு காட்டுது. சரி, ஈரான்ல நடக்கிற போர் நமக்கு என்ன, உலகத்துக்கு என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆனா சீனாவோட இந்த முயற்சி ஏன் உலக அளவுல இவ்ளோ பெரிய கவனத்தை ஈர்க்குது? வாங்க அதற்கான காரணங்களை பார்ப்போம். இது சீனாவே அதிகாரப்பூர்வமா சொன்ன வார்த்தைகள். அவங்க தலையிடுறதுக்கு முக்கிய காரணம் உலக பொருளாதாரமும் எரிசக்தி பாதுகாப்பும் தானா. சிம்பிளா சொல்லணும்னா, மிடில் ஈஸ்ட்ல அமைதி இருந்தாதான் அவங்க ஃபேக்டரி எல்லாம் ஓடுறதுக்கு தேவையான ஆயில் தங்குதடை இல்லாம கிடைக்கும். அதனால இது அவங்க சொந்த நலனோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல உடனடியா 2 விஷயங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னு போர் நிறுத்தம், இது பல உயிர்களை காப்பாத்தும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை திரும்பவும் திறக்கணும். ஏன்னா இந்த வழி மூடப்பட்டா உலக வர்த்தகமே ஸ்தம்பிச்சிடும், பெட்ரோல் டீசல் விலை எங்கேயோ போயிடும். இப்ப இந்த அட்டவணையை பாருங்களேன். ஒரு பக்கம் பொருளாதார குழப்பம், எரிசக்தி தட்டுப்பாடுன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அமைதி திட்டம் மூலமா கிடைக்க போற ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு இருக்கு. இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வரதான் சீனாவோட இப்போதைய நோக்கம். சரி, வெளியில சொல்ற காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே பேஜிங்கோட நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த ராஜதந்திர நகருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான உந்து சக்திகள் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். முதல் காரணம் சிம்பிள், பொருளாதாரம். உலகத்துக்கே பொருள் தயாரிச்சு கொடுக்கிற உலகின் தொழிற்சாலை சீனா. க்ரூட் ஆயில் விலை ஏறினா அவங்க தொழில் எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்படும். முதல்ல அவங்க பொருளாதாரத்தை காப்பாத்திக்க தான் இந்த மூவ். ஆனா விஷயம் அதோட முடியல. இதுல தான் சீனாவோட பெரிய லட்சியமே இருக்கு. உலக அரங்குல, குறிப்பா மத்திய கிழக்குல அமெரிக்காவோட செல்வாக்குக்கு ஒரு போட்டியா தங்களை நிலைநிறுத்திக்க பாக்குறாங்க. சொல்லப்போனா இது ஒரு பவர் கேம். அப்போ சீனாவோட இந்த நடவடிக்கை ஏதோ ஒரு நாட்டுல நடக்கிற சண்டைய தீர்க்கிற முயற்சி மட்டும் இல்ல, இது உலக சக்தி சமநிலையையே மாற்றி அமைக்கிற ஒரு அறிகுறியா இருக்குமோ? ஆமா, இது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட ஒரு நீண்டகால பார்வையோட ஒரு பகுதி தான். அமெரிக்கா மாதிரி இல்லாம ஒரு நடுநிலையான, நம்பகமான அமைதி தூதுவரா சீனாவை உலகத்துக்கு முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களோட உலகளாவிய செல்வாக்க இன்னும் அதிகப்படுத்தும் இல்லையா? ஆனா ஒரு விஷயம், சீனாவுக்கு இது ஒன்னும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியும் மத்திய கிழக்குல இதே மாதிரி சமாதான முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அந்த அனுபவம் இப்ப அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்குது. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். சீனா உண்மையிலே அமெரிக்காவுக்கு பதிலா ஒரு புதிய நடுநிலையான அமைதி தரகரா உருவாக முடியுமா? இல்ல இது அவங்களோட சொந்த நலன்களுக்காக விளையாடுற ஒரு தற்காலிக அரசியல் ஆட்டமா? எதிர்கால உலக ஒழுங்கை தீர்மானிக்க போறதுல இந்த கேள்விக்கான பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?